இது நாளைக்கு என்ன ப்ரிடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரலனா கூட விஜய் மனசை புரிஞ்சுக்கிட்டு 2 பேருமே ஒன்று சேரணும்னு நினைக்கிற வீக்கா ஃபேன்ஸ் கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. கங்கா யமுனா 2 பேருமே மாறி மாறி கால் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரியும் சாரதாவை சமாதானப்படுத்துறதுலையே ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. கரெக்டாக வந்துட்டு விஜய் நோட் பண்ணிடுவார். மிஸ் உங்களுக்கு நிறைய டைம் கால் வந்துகிட்டே இருக்குன்னு நினைக்கிறேன், அட்டன் பண்ணி பேச முடியுமா அப்படின்ன மாதிரி சொல்ல உடனே காவேரி போய் ஆமாம் சார், நானும் அக்காங்களுக்கு சொல்லவே மறந்துட்டேன். கங்காக்காவும் யமுனாவும் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்களுக்குமே ரொம்ப பதட்டமாக தான் இருக்கும். அவங்க இப்போ கூட நைட்டோட நைட்டாக அங்கேருந்து கிளம்பி வரேன்னு சொன்னாங்க. நான் தான் அவங்கள வர வேண்டான்னு சொன்னேன்னு சொல்லிட்டு போய் ஃபோன் அட்டன் பண்ணுவாங்க. அட்டன் பண்ணதுமே ஏய் என்னடி காவேரி எதுவுமே கால் பண்ணாமல் இருக்க, என்னாச்சு, அங்கே அம்மாவை கண்டுபிடிச்சியா இல்லையா அப்படின்ற மாதிரி கங்கா கேட்க உடனே காவேரி அதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம் அக்கா, அம்மா இப்போ நம்ம வீட்டில் தான் இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கூட நீங்கள் வர வேண்டான்றதுக்காக தான் இதை சொல்லாமல் கூட விட்டுட்டேன். நீங்கள் எதுவும் பதட்டப்பட வேண்டாம் யமுனா, நீயும் அங்கேயே ரெடி, நீங்கள்லாம் வர வேண்டாம், இங்கே எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்ல உடனே எங்கடி இருந்தாங்க, என்ன ஆச்சு அப்படின்ன மாதிரி கங்கா கேட்பாங்க. என்ன ஆச்சாவா, பேகை தூக்கிக்கிட்டு பஸ் ஸ்டாண்டில் நிற்கிதுக்கா, அம்மா கொடைக்கானலுக்கே போகிறேன், நான் என் புருஷன் வீட்டுக்கே போகிறேன்னு சொல்லிட்டு. என்னக்கா இதெல்லாம், நானே ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அதுக்காக இப்படி எல்லாமா பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி காவேரி சொல்ல அது தாண்டி கொஞ்சம் வயசாகிட்டு இருக்கு காவேரி, நீ தான் அதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும். அம்மாவுக்கு நீ சொன்னதெல்லாம் கூட பெருசாக தெரியாதுடி, நீ அம்மாவை திட்டினதெல்லாம் கூட பெருசாக தெரியல, ஆனால் உன் மேலே அக்கறை இல்லைன்னு சொல்லிட்டு நீ பேசிட்டல, அதில் தான் அம்மாவுக்கு ரொம்ப வருத்தமாயிடுச்சு. அதவே தாண்டி நினச்சி ரொம்ப புலம்பிக்கிட்டு இருந்துச்சு. அம்மாவுக்கு உன் மேலே அக்கறை இல்லாமல் இருக்கா என்ன, எங்களை விட உன்னை தாண்டி அம்மா நிறைய யோசிக்குது. உன் வாழ்க்கையை பற்றியும் உன்னை பற்றியும் யோசிக்கிறதுக்கு தான் அம்மாவுக்கு நேரமே பற்ற மாட்டேங்குது. எங்ககிட்ட பேசும்போது கூட என் குழந்தைய கூட நான் அம்மா பேசுகிறது இதில் அதிகமாக காவேரி காவேரி காவேரின்னு சொல்லிட்டு உன் புராணத்தை தான் பாடிக்கிட்டு இருக்கு. உனக்கே தெரியாதாடி, எங்களை எல்லாத்தையும் விட அம்மாவுக்கு உண்மையில தான் பாசம் அதிகம்னு அப்படின்ன மாதிரி கங்கா எல்லாமே எடுத்து சொல்ல உடனே காவேரிக்கு அழுகையே வர மாதிரி ஆகிடும். ஆமாக்கா கரெக்டு தான், நானும் ஏதோ கொஞ்சம் அவசரப்பட்டு அம்மாவை நான் இப்படிலாம் பேசிட்டேன். ஆனால் அம்மாவுக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குது, அன்பு இருக்குங்கிறது எனக்கு தெரியாமலாம் கிடையாதுக்கா, எல்லாமே எனக்கு புரியும். எல்லாத்தையும் விட்டுட்டு அம்மா இங்கே என் கூட கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னு தான் நானும் ஒவ்வொரு வாட்டியும் யோசிப்பேன். ஆனால் சூழ்நிலை அப்படி ஆயிடுச்சுக்கா, திடீர்னு அவன் அம்மா அப்படி பண்ணதுனால எனக்கு கொஞ்சம் கோவத்தில் நான் அப்படி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல ஏண்டி நாங்கள் கூட தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம், நீ விஜயை கல்யாணம் பண்ணால் உன் வாழ்க்கை நல்லாயிருக்கும், விஜய் மாதிரி ஒருத்தரை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சுருக்கணும், விஜய் தான் உனக்கு ஏற்ற ஆளுன்னு. அப்படி பார்த்தா நாங்களும் உன் வாழ்க்கை மேலே அக்கறை இல்லாமல் உன் வாழ்க்கையை பற்றி யோசிக்காமல் இருக்கோன்னு அர்த்தமா? நாங்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரே முடிவாக இதுக்கு நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறோம், உன்னை கட்டாயப்படுத்துகிறோன்னா நீ தான் காவேரி புரிஞ்சுக்கணும். இதுக்கு பின்னாடி இருக்கிற அர்த்தத்தை நீ புரிஞ்சுக்காம நீ பாட்டுக்கு ஏதேதோ பேசிக்கிட்டு இருக்க, தயவு செய்து சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோடி அப்படின்ற மாதிரி கங்காவும் சொல்ல யமுனாவும் சொல்லுவாங்க. ஆமாக்கா, நாங்கள் சொல்கிறது எல்லாமே 100க்கு 100 உண்மை. உன் வாழ்க்கை நல்லா இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் அம்மாவும் சரி நாங்களும் சரி இதவே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். நீ தயவு செய்து அதை பற்றி கொஞ்சம் யோசித்து நல்ல முடிவாக எடுத்தேன்னா கூடி சீக்கிரம் எல்லாத்துக்குமே எல்லாமே நல்லதாக நடக்கும்க்கா அப்படின்ன மாதிரி யமுனா சொல்ல சரின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா அவங்க எல்லாருமே பேசினதுக்கப்புறம் காவேரி கிட்ட ஒரு சின்ன மாற்றம் தெரியும். விஜயை பார்த்ததுமே இப்போ கூட இவர் நம்மளுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது கூட எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு ஓடி வந்தார். காலையில் இவ்வளோ தூரம் பேசியும் கூட நமக்காக ஓடி வந்தாருன்னு சொல்லிட்டு சார் ஒரு நிமிஷம் தனியாக வர முடியுமா அப்படின்ன மாதிரி காவேரி விஜயை கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக மிஸ் வரேன்னு சொல்லிட்டு விஜய் போக அதே டைமில் சாரதா புரிஞ்சுக்குவாங்க. கண்டிப்பாக காவேரி இதை பற்றி தான் பேசுகிறதுக்கு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறான்னு சொல்லிட்டு உள்ளே போய் கிச்சனில் 2 பேத்துக்குமே சமைக்க ஆரம்பிச்சிருவாங்க சாரதா. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி ஏன் சார் காலையில் தான் அவ்வளோ தூரம் ரொம்ப மோசமாக உங்களை ரொம்ப கீழ்த்தரமாக பேசினேன், என் முகத்திலே முழிக்காதீங்க, என் வீட்டு படிவாசலே மிதிக்காதீங்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ தூரம் காயப்படுத்தி பேசினேன். ஆனால் எனக்கு ஒரு பிரச்சனைங்கும் போது எப்படி எல்லாத்தையுமே மறந்துட்டு இப்படி ஓடி வந்தீங்க அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க என்ன மிஸ், இதெல்லாம் நம்மளுக்கு இருக்கிற பிரச்சனை, அதுக்காக அம்மா காணுங்கும் போது நாங்கள் சந்தோஷமாக இருக்க முடியுமா? எனக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன அப்படியே பழகிக்கிட்டு இருக்கோம், இப்போ உள்ள முன்னாடி இருந்து நம்ம எல்லாம் ஒரே ஃபேமிலியாக பழகிட்டு இருக்கோம். அதுவும் சாரதாமாவை காணோம்னா எனக்கு எப்படி பொறுமையாகவும் நான் நிம்மதியாகவும் அங்கே இருக்க முடியும், அதனால தான் அப்படின்ன மாதிரி விஜய் சொல்ல உடனே ரொம்ப தேங்க்ஸ் சார், கண்டிப்பாக வேறு யாராக இருந்தால் அந்த சுச்சுவேஷனில் நீ என்னை இவ்வளோ கேவலமாக
நியாயமாக பேசினல, நான் எதுக்கு உனக்கு உதவி பண்ணணும், உன் அம்மா காணாமல் போனால் என்ன கிடைச்சா என்னன்னு சொல்லிட்டு அந்த டைமில் பழி வாங்கியிருப்பாங்க, அல்லது எதுவுமே பண்ணாமல் அவங்க வேலையை பார்த்துருந்துருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு ரோசப்பட தான் செஞ்சுருப்பாங்க. ஆனால் நீங்கள் எல்லாத்தையுமே மறந்துட்டு எனக்காக ஓடி வந்தீங்கல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார். கண்டிப்பாக வந்துட்டு இந்த உதவியை நான் மறக்கவே மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, பரவாயில்ல மிஸ், இதெல்லாம் இருக்கட்டும், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. இனிமேல் அப்படி கொஞ்சம் அம்மாவை ஹர்ட் பண்ணுற மாதிரி மட்டும் பேசாதீங்க அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, கண்டிப்பாக நான் இனிமேல் என் அம்மாட்ட அப்படி பேச மாட்டேன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சாரதா கிட்டே போயிடுவாங்க. சாரதா கிட்டே போனதுமே, என்னம்மா உனக்கு என்ன இப்போ வந்து சமைக்கிறதுக்கு வந்துட்டு அப்படின்ற மாதிரி கேட்க, ஆமாம், அதுக்காக வீட்டில் சமைக்காமல் ஹோட்டலில் வாங்கி சாப்பிட முடியுமா, அதுவும் விஜய் தம்பி வேறு இருக்காரு, இந்நேரம் ஆயிடுச்சு, பாவம் அவருக்கு ஏதாவது சமைச்சு கொடுக்கணும்ல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, கரெக்டாக விஜய் வருவார். அம்மா இல்லை நான் கிளம்புறேன், காவேரியும் அங்கே தனியாக இருப்பா, எனக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பா, நான் போனால் தான் அம்மு சாப்பிடுவேன் வேறு அடம் பிடிச்சிட்ருப்பா, நான் கிளம்புறேன், நீங்கள் 2 பேரும் வந்துட்டு பாருங்கள் அப்படின்ற மாதிரி சொல்ல, தம்பி ஒரு 10 நிமிஷம் பொறுங்க தம்பி, நான் செஞ்சு முடிச்சிடுறேன், இப்போ வரைக்கும் இருந்துட்டு சாப்பிடாம போனீங்கன்னா எப்படி, அம்மா அதெல்லாம் சாப்பிடுவா, அடம் பிடிக்க மாட்டான், சொல்லுங்கள் இந்த மாதிரி சாரதா பாட்டி வீட்டில் தான் இருக்கேன்னு, அவள் எதுவும் அடம் பிடிக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்ல, ஐயோ நீங்கள் வேற, ஏற்கனவே காலையில் அம்மா வந்து என்கிட்ட அப்படி தான் சொன்னான், சாரதா பாட்டியை பார்த்து 1 வாரத்துக்கு மேலே ஆகுது, கூட்டிகிட்டு போங்கப்பா அப்படின்னு சொன்னான். ஆனால் வந்து காலையில் நடந்தது வேறு மாதிரி இருந்துச்சா, அதனால தான் அவளை கூட்டிகிட்டு வர முடியல அப்படின்ற மாதிரி சொல்லு. ஏன் தம்பி, இனிமேல் தயவு செய்து நான் சொல்கிறேன், இந்த பிரச்சனையெல்லாம் சரியாயிடுச்சுல்ல, இனிமேல் நீங்களும் சரி அம்மு பாப்பாவும் சரி நம்ம வீட்டு பக்கம் வராமல் இருந்துடாதீங்க. என்னால் வந்து அம்முவை பார்க்காம இருக்கவே முடியாது. இப்போவே 1 வாரம் ஆயிடுச்சுன்னு அந்த குழந்தை யோசிக்கிறான்னா நான் யோசிக்காமல் இருப்பேனா, அவன் என் கண்ணுக்குள்ளேயே இருக்கா தம்பி, தயவு செய்து நாளைக்கு இங்கே கூட்டிகிட்டு வரீங்களா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே காவேரியும், சார் கண்டிப்பாக கூட்டிகிட்டு வாங்க, நானே இதை பற்றி சொல்லலான்னு தான் நினச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்ல, நீங்கள் தான் காலையில் சொன்னீங்க என் குழந்தைய நீங்கள் எதுக்கு பார்த்துக்கணும், இனிமேல் கூட்டிகிட்டு வராதிங்க, உங்கள் குழந்தைக்கான எல்லாத்தையும் நீங்களே பண்ணிக்கோங்கன்னு சொன்னீங்க அப்படின்ற மாதிரி விஜய் கலாய்க்க, உடனே ஆரம்பிச்சிட்டிங்களா, அதான் நான் மன்னிப்பு கேட்டேனே, எல்லாம் தப்பாக பேசிட்டேன், கோவத்தில் பேசிட்டேன்னு சொல்லி நான் ரியலைஸ் பண்ணிட்டேனே, சாரி சார், தயவு செய்து நீங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, அம்மாவும் அப்போ தான் சந்தோஷப்படுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, ஓகே அம்மா சந்தோஷப்படுறதுக்காக சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி விஜய் கேட்க, சாச்சா அப்படி இல்லை சார், எனக்குமே இங்கே அம்மு வந்தால் ஹாப்பியாக தான் இருக்கும், ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருக்கும், அவளை கேர் பண்ணிக்கும் போதுமே எனக்குமே ஒரு மாதிரி சந்தோஷமாக தான் இருக்கும், எனக்கும் அவளுக்குள்ளே இருக்க பாண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்ல, உடனே சாரதா மனசுக்குள்ளே நினைப்பாங்க, அது தாண்டி தாய் பாசம், நீ அவளை வேணான்னு சொல்லி அவளை விட்டு விலகினாலும் உன் மனசு அதுக்கு ஒத்துக்காது, அது எப்படினாலும் உன்னை பிடிச்சி இழுக்க தான் செய்யும், அதுதானடி அம்மா பாசம் அப்படின்ற மாதிரி சாரதாவும் விஜயும் ஒரு செகண்ட் பார்த்து சிரிச்சுக்குவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரி போய் சாரதா கிட்டே சொல்லுவாங்க, அம்மா உனக்கு இப்போ என்னம்மா, நான் வந்து விஜயை கல்யாணம் பண்ணிக்கணும், விஜய் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும், இவர் நல்ல பையன் அப்படி இப்படின்னு தானே சொல்லி சர்டிஃபிகேட் கொடுக்குற, ஆனால் எனக்கு இன்னொரு கண்டிஷன் இருக்குமா, நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கணும்னா நான் இவரை பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், புரிஞ்சுக்கணும், இவரோட கேரக்டரை வந்துட்டு நான் முதல்ல வந்து புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும், நீ சொல்கிறதுக்காக இவர் நல்லவர்னு சொல்லி நான் ஏற்றுக்க முடியாது, இவரோட கேரக்டர் என்ன, இவருக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காதுங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டு நான் ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் வந்துட்டு நான் சம்மதிப்பேன், அல்லது எனக்கு அதெல்லாம் செட் ஆகலை, இவர் எனக்கு ஒத்து வர மாட்டாருன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக நான் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க மாட்டேன், சரியா அப்படின்ற மாதிரி கேட்க, உடனே விஜய், மிஸ் நீங்கள் ரொம்ப வந்துட்டு யோசிக்க வேண்டாம், ஓவர் திங்கிங்லாம் பண்ண வேண்டாம், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க, இந்த டாப்பிக்கை தான் நம்ம காலையிலேயே ஸ்டாப் பண்ணிட்டோம்ல, இனி உங்களை நான் எக்காரணத்தை கொண்டு டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம், நான் என் வேலையை பார்க்கலாம், 2 பேரும் வந்துட்டு ஆஸ் அ ஃப்ரெண்டாக இருப்போம்னு சொல்லி நான் காலையிலே சொல்லிட்டேன்ல, நீங்கள் எதுவும் ஸ்ட்ரெஸ் ஆகிக்க வேண்டாம் மிஸ் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்ல, உடனே சாரதா, தம்பி நீங்கள் கொஞ்சம் அமைதியாக இருங்க, அவள் தான் ஏதோ சொல்ல வரா, அதை பேச விடாமல் அதை புரிஞ்சுக்காமல் நீங்கள் பாட்டுக்கு எதோ சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, காவேரி நீ சொல்லிடி, என்ன சொல்லணும், அவர்கிட்ட என்ன பேசி பழகணும், உனக்கு அவரை பிடிச்சிருந்தா மட்டும்தான் நீ கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்கிறியா, அப்படியே ஆகட்டும், ஒரு மாதம் இவர் கூட பேசு பழகு, இவரை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கோ, இவர் வீட்டுக்கு போ, இவர் என்ன பண்ணுறாரு ஏது பண்ணுறாரு எங்கே போகிறாரு வராருன்னு சொல்லிட்டு இவரோட மொத்த ஹிஸ்ட்ரியும் தெரிஞ்சுக்கோ, அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நீ கல்யாணம் பண்ணிக்கோ, இல்லை அப்படியும் வந்துட்டு விஜய் தம்பியோட கேரக்டர் உனக்கு பிடிக்கலன்னா அதை பற்றியே நான் பேச மாட்டேன், சரியா அப்படின்ற மாதிரி சொல்ல, என்ன
என்னம்மா பேசிகிட்டு இருக்கீங்க, இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, என்ன சார் சொல்கிறீங்க, இதில் என்ன இருக்குது, நம்ம யூஸ்வலாக இப்போ ஒரு அலைன்ஸ் பார்த்தோம்னா அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது இல்லையா, அதே மாதிரி தானே நான் சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, உடனே சாரதா, ஆமாம் தம்பி, இவ ஏதோ உங்களை பற்றி தெரியாத மாதிரியும் ஏதோ உங்ககிட்ட புதுசாக பழகிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு ஏதோ நினச்சி பேசிக்கிட்டு இருக்கா. அவள் போக்கிலேயே நம்ம விடுவோம். அவள் உங்களை பற்றி தெரிஞ்சுக்கட்டும், உங்ககிட்ட பேசட்டும், பழகட்டும், என்னவாது பண்ணட்டும். அதுக்கப்புறம் எப்படி உங்களை பிடிக்காம போகுதுன்னு நம்மளும் பார்த்துடலாம். எத்தனை பொண்ணுங்களை வந்துட்டு உங்கள் கைக்குள்ளே நீங்கள் போட்டிருப்பீங்க. என்னது, என்னம்மா சொல்கிற, என்ன உளறிக்கிட்டு இருக்கு, நிறைய பொண்ணுங்களே இவர் கைக்குள்ளே போட்டாரா அப்படின்ன மாதிரி காவேரி கோவப்பட, ஐயோ அப்படி சொல்லுடி, நீ வேற, இவர் வந்துட்டு ரொம்ப தங்கமானவர், இவர் மற்ற பொண்ணுங்களை ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டார். ஆனால் விஜய் தம்பி இருக்கிற அழகுக்கும் அறிவுக்கும் அந்தஸ்துக்கும் அத்தனை பொண்ணுங்க க்யூவில் நிற்பாங்கடி. நீ இப்போ கூட பார்த்தல, மேட்ரி மூனையில் வந்து இவரோட இது போட்டிருக்கும் போது எத்தனை பொண்ணு உனக்கு கால் பண்ணாங்க, இதுலையே உனக்கு தெரியலையா? அது அந்த காலத்தில் இவர் வயசு பையனாக இருக்கும்போது கல்யாணத்துக்கு முன்னாடி அத்தனை பொண்ணுங்க வந்துட்டு இவர்கிட்ட வந்து பேசுவாங்க, பழகணும்னு நினைப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இவர் வாய்ப்பே கொடுத்தது கிடையாது. அந்த ஏரியாலேயே இவர் தாண்டி கெத்து, அதெல்லாம் வச்சு தான் சொல்கிறேன் அப்படின்ன மாதிரி சாரதா சொல்ல, ஓகே ஓகே, உன் பில்டப்பெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் டைம் தாங்க, அது வரைக்கும் வந்து இவர் என்கிட்ட அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு பழகக்கூடாது, அதை மட்டும் சொல்லி வச்சிரு அப்படின்ன மாதிரி காவேரி சொல்லிவிட்டு ஒரு மாதிரி சிரித்து ஷை ஆகிக்கிட்டு அவங்க உள்ளே போயிடுவாங்க. உடனே சாரதா விஜய் கிட்ட சொல்லுவாங்க, அப்படி போடுங்க தம்பி, இதுதான் வந்துட்டு இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்க முதல் வாய்ப்புனே நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போவே அவள் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பிச்சிட்டா விஜய், இதவே வந்து நம்ம நல்ல நேரமாக எடுத்துக்கிட்டு இவகிட்ட நல்லபடியாக பேசி பழகி இவளுக்கு எல்லாம் பழசெல்லாம் புரிய வைங்க. பழசெல்லாம் புரிய வைக்கிறீங்களோ இல்லையோ அப்படின்ன மாதிரி சாரதா இழுக்க, உடனே விஜய் சொல்லுவார், எனக்கு அப்படிலாம் இல்லை அத்தை, எனக்கு அவளுக்கு பழசு ஞாபகம் வருதோ இல்லையோ, இந்த விஜய் அவளுக்கு பிடிச்சா போதும். இந்த விஜய் கிட்ட அவள் வந்து நல்லபடியாக அவளோட லவ்வை ரியலைஸ் பண்ணால் எனக்கு அதுவே போதும். நீங்கள் யோசிச்சு பாருங்க அத்தை, இத்தனை வருஷத்துக்கு முன்னாடி எனக்கும் காவேரிக்கும் செட்டே ஆகாது. நாங்கள் ஒரு வீட்டுக்குள்ளேயே எலியும் பூனையுமா இருந்தோம். அதுக்கப்புறம் என் கேரக்டர் அவளுக்கு பிடிச்சோம், அவள் கேரக்டர் எனக்கு பிடிச்சும் தான் நாங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் யாராலையுமே பிரிக்க முடியாது. விஜய்க்கு காவேரி தான், காவேரிக்கு விஜய் தான்ற நிலைமை வந்துருச்சு. அதே மாதிரி நாங்கள் ரெண்டு பேரும் இப்போ பேசி பழகினா கூட அந்த பாண்டிங் வந்துருன்ற நம்பிக்கை எனக்கு நல்லாவே இருக்கத்த. ஆனால் காவேரி கூட பேசி பழகிறது தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாகவும் டஃப்பாகவும் இருக்குது. அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் காவேரி கொடுக்காமே இருந்தாலே தவிர, இப்போ தான் காவேரியை அவள் வாயால் ஒத்துக்கிட்டால நான் வந்து பேசுகிறேன் பழகிறேன்னு. அப்போ என்ன, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் விடுங்கத்தை, நீங்கள் எதுவுமே வந்துட்டு இனிமேல் ஃபீல் பண்ண வேண்டாம். கூடிய சீக்கிரத்தில் வந்துட்டு நீங்கள் நினச்ச மாதிரி எல்லாம் நல்லபடியாக நடக்கும். என் அம்முக்கு அவள் அம்மா வந்துட்டு கிடைக்க போகிறான்ற சந்தோஷம் சீக்கிரமாக நடக்க போகுது பாருங்களேன் அப்படின்ன மாதிரி விஜய் ரொம்ப சந்தோஷப்படுவார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விஜய் அங்கேயே சாப்பிட்டுட்டு கிளம்பிடுவார். கிளம்பும்போது காவேரி சொல்லுவாங்க, சார் அம்முக்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், நீங்கள் இன்றைக்கே சொல்லிடுங்க. நான் காலையிலே சொல்லலாம்னு நினச்சேன், ஆனால் ஸ்கூலில் சொல்ல முடியல, ஈவினிங்கும் வந்துட்டு என்னால் அவகிட்ட பேச முடியல. மதர்ஸ் டே ப்ரோக்ராம் வந்துட்டு இந்த வாரத்தில் ஸ்கூலில் நடக்க போகுது. அதுக்கு வந்து மதர்ஸோடு வந்துட்டு அவங்கவுங்க அந்தந்த குழந்தைங்க அவங்கவுங்க அம்மாவோட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி அதை அனௌன்ஸ் பண்ணும்போதே சர்க்குலர் வரும்போதே காவேரியோட முகமே மாறிடுச்சு, அழுகிற மாதிரி ஆகிட்டா. கிளாஸில் எல்லா குழந்தைங்களுமே பேர் கொடுத்துருந்தாங்க, அவள் மட்டும் கொடுக்கல. அந்த சோகத்திலே அவள் வீட்டுக்கும் கிளம்பிட்டா. என்னாலையும் எதுவும் பேச முடியல. நான் வந்துட்டு காவேரி கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னு சொல்லிடுங்க அப்படின்ன மாதிரி சொல்ல விஜய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். மிஸ் நிஜமாவா சொல்கிறீங்க, அப்படி பண்ணலாமா? ஸ்கூலில் நீங்கள் மிஸ்ஸாக இருந்துட்டு ஒரு குழந்தையோட பேரண்ட்டாக நீங்கள் ஆக்ட் பண்ணலாமா, மதராக ஆக்ட் பண்ணலாமா அப்படின்ன மாதிரி கேட்க, ஆக்டிங் தானே பண்ணுறேன், நான் என்ன நிஜ அம்மாவா சொல்லுங்கள் அப்படின்ன மாதிரி காவேரி கேட்க, உடனே ஒரு செகண்ட் சாரதாக்கும் விஜய்க்கும் ஷாக் ஆகிடுவாங்க. நான் அப்படி இல்லை மேம், அப்படி இல்லை மிஸ் அப்படின்ன மாதிரி விஜயை தடுமாற, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் பேசிக்கிற பிரின்ஸிபல் மேடம் கிட்ட, அவங்க ஏற்கனவே சொல்லிட்டாங்க அந்த குழந்தைங்க வந்து நீங்கள் ஸ்பெஷல் கேர் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லைன்னு. அதனால நீங்கள் தாராளமாக நீங்கள் காவேரி கிட்ட போய் சொல்லுங்கள், நானே அவள் கூட ஆக்ட் பண்ணுறேன்னு அப்படின்ன மாதிரி விஜய் கிட்ட காவேரி சொல்ல, ஓகே மிஸ், நான் கொண்டு போய் சொல்லிடுறேன். ஆனால் என்ன மாதிரி வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது, நானும் சேர்ந்து பண்ணலாமா, நீங்கள் நான் காவேரி பாப்பா 3 பேர் சேர்ந்து பண்ணலாமா அப்படின்ன மாதிரி விஜய் கேட்க, உடனே காவேரி ஆரம்பிச்சிட்டிங்களா, பாத்தியாம்மா, நான் இப்போ தானே சொன்னேன் இவர்கிட்ட கொஞ்சம் க்ளோஸ் ஆனால் இவர் ஓவராக அட்வான்டேஜாக எடுத்துக்குவாருன்னு. இப்போ பாரு,
என்ன கேட்குறாருன்னு. அதான் மதர்ஸ் டே ப்ரோக்ராம்னு தெளிவாக சொல்கிறேன். அதில் அந்தந்த குழந்தைங்க அவங்க அம்மாவோட பார்ட்டிசிபேட் பண்ணணும். இதில் நீங்கள் எப்படி பண்ண முடியும்? கொஞ்சமாவது யோசிச்சு தான் கேள்வி கேட்குறீங்களா அப்படின்ன மாதிரி காவேரி கோப்பட, ஐயோ மிஸ் கூல் கூல், நான் சும்மா உங்களை கிண்டல் பண்ணுறதுக்காக தான் அப்படி கேட்டேன். மதர்ஸ் டே ப்ரோக்ராமில் நீங்களும் நம்ம அம்மாவும் சேர்ந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறீங்க. அதில் நான் பார்த்து ரசிக்க போகிறோம், ஓகேவா? நான் சும்மா தான் மிஸ் கேட்டேன் அப்படின்ன மாதிரி விஜய் சமாளிச்சிருவார். அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சாரதா, அதான் இதில் என்னடி இருக்குது, குடும்பமாக சேர்ந்து ஏதோ கலந்துக்கலான்னு சொல்லி தம்பி நினச்சிருப்பாரு. அந்த உரிமையில் தாண்டி அவரும் கேட்டிருப்பாரு. இப்போ ஒரு சில ஸ்கூல்லலாம் நடக்குதில்ல, அம்மா அப்பா குழந்தை எல்லாம் சேர்ந்து வந்துட்டு கலந்து டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, பாட்டெல்லாம் பாடுறாங்கல்ல, அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு விஜய் தம்பி கேட்டிருப்பாரு அப்படின்ன மாதிரி சொல்ல, என்னது அம்மா அப்பா குழந்தையா, என்னம்மா சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்ன மாதிரி காவேரி கோப்பட, ஐயோ சாரிடி, நான் ஏதோ வாய் தவறி சொல்லிட்டேன். அதாவது நீயும் பாப்பாவும் வந்துட்டு கலந்துக்க போகிறீங்க. அதில் பாப்பாவோட அப்பா விஜய் தம்பியும் கலந்துக்க வரான்ட்டு அவருக்கு டவுட் வந்துருச்சு. வேற ஒன்றும் இல்லை காவேரி. சரி கூடி சீக்கிரம் எல்லாம் நல்லபடியாக நடந்தால் நான் சொல்கிறேன், வாக்கும் நல்லபடியாக நடக்கும். நான் என் வாயிலேருந்து வாய் தவறி வந்தது கூட நிஜத்தில் நடக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. சரி தம்பி, நீங்கள் கிளம்புங்க அப்படின்ற மாதிரி இந்த பாயிண்ட்டே சொல்லிவிட்டு விஜய் தம்பியும் அனுப்புகிற மாதிரி வேகமாக அனுப்பி விட்ருவாங்க. அந்த டைமில் பார்த்தீங்கன்னா காவேரிக்கும் விஜயை பிடிச்சிரும். காவேரி வந்து யோசிப்பாங்க, விஜய் தான் நம்மளுக்கு ஒரு வேலை கரெக்டாக இருப்பாரோ, இவர் நமக்காக எல்லாமே பண்ணுறாரு, நம்ம கூப்பிட்டோன்னு ஓடி வராரு, இவ்வளோ ஸ்வீட்டாக இருக்காருன்னா அம்மா சொல்கிறது நடக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்ன மாதிரி சொல்லிட்டு கொஞ்சமாக ஷை ஆகிட்டு சிரிப்பாங்க.